இன்றைக்கி பாட்டி வீட்டிலம்மா வெஜ்ஜி பிரியாணிம்மா. அது வானலில் நெய் விட்டுக்குவாங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் நல்லா செவக்க வறுத்துருங்கம்மா. அது கூட 2 மிளகாத்தூளும் கிள்ளி போட்டுக்கோங்கம்மா. மிளகாத்தூள் கிள்ளி போட்டு அந்த சாதம் வந்து நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், மிளகாத்தூள் கிள்ளி போட்டேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம்மா. பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்கம்மா. வதக்குறதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து 2 பழம் போட்டுறாதீங்க, 1 பழம் போடுங்க. 1 பழம் மாத்திரம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்கம்மா. வதக்குனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிறதுக்கு அது கூட இது வந்து சிந்து பொடி போட்டுக்கோங்கம்மா. சிந்து பொடி நல்ல மணமாக இருக்கும். சிக்கன் பொடி 65 பொடிமா. இது நல்ல மணமாக இருக்கும் சாதத்துக்கு. அப்புறமேல் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாத்தையும் போட்டுக்கோங்கம்மா. அதுக்கடுத்து புதினா, மல்லி இலை அதையும் போட்டுக்கோங்க. மல்லி இலையும் போட்டுக்கோங்க, புதினாவும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்ல கிளறி இருக்கணுங்கிறோம். நல்ல கிளறியாச்சு. இப்போ வந்து தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்கம்மா. அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வீட்டு அரிசியில் தான்மா பொங்கியிருக்கேன். நான் பிரியாணி அரிசிலாம் எடுக்கலை. வீட்டு அரிசி 1 உலக்கு எடுத்துருக்கேம்மா. 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அளந்து தான் வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுருங்க. அரிசியை நல்லா கழனி பிழிஞ்சு ஊற வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு குக்கரை மூடிடுங்க. 2 சவுண்டு விட்டோன்னே 2-3 சவுண்டு விட்டுக்கோங்கம்மா. இங்கே பாருங்கள், சாதம் நல்லா சூப்பராக ஆயிரும். இங்கே பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி அழகாக இருக்குது பாருங்கள். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.